இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டென்சஸ். டென்சஸ் என்ன நேற்று வீடியோல நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அந்த டென்சஸ்ல வரக்கூடிய சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்றத பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே गाइस, இப்போ 12 டென்சஸ் இருக்கு இல்லையா, அந்த 12 டென்ஸும் ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்குள்ள நாம போகலாம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், இது மூணையும் 4 டிவிஷனா பிரிச்சு தான் பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், present perfect continuous tense ன்னு சொல்றோம். அடுத்து past tense, past tense, past continuous tense, past perfect tense, past perfect continuous tense. அடுத்து future, future tense, future continuous tense, future perfect tense, future perfect continuous tense. இந்த 12 tenses சொன்னா இங்கிலீஷ்ல ரொம்பவே பேசிக்கான tenses. இதுல இன்னைக்கு நாம பார்க்க போறது present tense, அதாவது simple present tenseனா என்ன, அது எப்படி யூஸ் பண்றோம், எங்கெங்க யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிஷியல்ஸ் என்னன்றதை நம்ம இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். நம்ம இப்ப பார்க்க போறது simple present tense. simple present tenseனா என்ன அப்படின்னா ஜெனரல் பெர்மனன்ட், அதாவது கண்டினியூஸா நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே நம்ம பெர்மனன்ட்டா இப்ப அந்த வீட்ல இருக்கேன் அப்படின்னா பெர்மனன்ட்டா நான் அந்த வீட்ல தான் இருக்கேன். சோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்றது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. I work, you work, we work, they work, he works, she works, it works. இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது verb மட்டும் நம்ம சொல்றதுதான் simple present tense. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே subject அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே verb ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். subject அப்படின்னு எடுத்தா I, you, we, they, he, she, it, இது எல்லாமே வந்து சப்ஜெக்ட்ல வரக்கூடியது. வேர்ப்ல வரக்கூடியதுன்னா நம்ம வேர்ப் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு செயலை செய்யறதோ இல்ல ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதோ ஒரு விஷயம் செய்யறதோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வேர்ப்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு சப்ஜெக்டும் வேர்பும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்ட் வேர்ப் இது ரெண்டும் இல்லாம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம ஜெனரல் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, ஜெனரல் பெர்மனன்ட் அப்படின்றது எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்றத இப்ப பார்ப்போம். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப பார்க்கலாம். பெர்மனன்ட் அப்படின்னா பெர்மனன்ட்டா நம்ம ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிருக்கிறது, அதாவது இன்னைக்கு இங்க இருக்கேன் நாளைக்கு அங்க இருக்கேன் அப்படி சொல்லாம பெர்மனன்ட்டா. அதுக்கு வந்து we live in India, நம்ம எல்லாருமே எங்க இருக்கோம், இந்தியால இருக்கோம் இல்லையா. சோ இது வந்து ஒரு பெர்மனன்ட்டான விஷயம். சோ அதுக்கு will live, இதுல verb வந்து live இருக்கிறது. சோ we live in India. அதே மாதிரி அடுத்து she works at a bank, she works at a bank. இன்னைக்கு பேங்க்ல ஒர்க் பண்றேன், நாளைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றேன், நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒர்க் பண்றேன் அப்படி சொல்லாம பெர்மனன்ட்டா ஒரு ஒர்க் ஒரு இடத்துல வேலை செய்யறத வந்து நம்ம சொல்றதுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா யூஸ் பண்ணுவோம். அதுதான் she works at a bank. அடுத்தது ரொட்டீனா. இப்போ நம்ம ரொட்டீன் ஒர்க் செய்யறோம் இல்லையா, டெய்லியும் தொடர்ந்து ஒரே வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம்ல. நம்ம இப்ப காலையில ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறோம், காலையில ஒரு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது ரொட்டீனான ஒர்க். இன்னைக்கு வந்து நைட் 10 மணிக்கு படுத்து நாளைக்கு காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்றதுதான் ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரொட்டீனா ஒரு வேலை செய்யறது, அதாவது மார்னிங் சாப்பிடுறதா இருக்கட்டும், ஆஃப்டர்நூன்ல பிளே பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரொட்டீனா செய்யறது. இப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா டெய்லியும் காலையில 8 o'clock 9 o'clock ஸ்கூல் போவீங்க இல்லையா, அப்போ அது வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க். அதுக்கு வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் I wake up at 8 o'clock. நான் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். டெய்லியும், அதாவது டெய்லி ரொட்டீன்ல வரதுனால அந்த இடத்துல நம்ம வேக் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். வேக் அப் அப்படின்றது இந்த இடத்துல வேர்ப்ல வருது. அடுத்தது I go to sleep at 11 o'clock. நான் வந்து ரொட்டீனா வந்து 11 o'clock தான் தூங்குவேன். என்ன பண்ணுவேன், 11 o'clock தான் தூங்குவேன். பிகாஸ் எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கும். நான் வீட்டுல வந்துட்டு இப்போ என்னோட ரொட்டீன் ஒர்க்னா நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா வீட்டுல என்ன பண்ணுவேன், ஹோம்ஒர்க் பண்ணுவேன். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவோம், கொஞ்ச நேரம் விளையாண்டு கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். இது வந்து ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் I go to sleep at 11. அடுத்தது ஃபேக்ட்ஸ், அதாவது எப்பவுமே மாறாத ஒரு செயல்பாட்டை சொல்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏதாவது இப்போ ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட சொல்றோம் அப்படின்னா ஃபேக்டடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்னைக்குமே மாறாம நிலைத்து இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது சன் வந்துட்டு கிழக்கு உதிக்கிறது அப்படின்றது என்னைக்குமே மாறாத ஒரு விஷயம் இல்லையா. சோ அதை பத்தி நம்ம சொல்றதுக்காக சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். The sun rises in the east. சன் எப்பவுமே என்ன பண்ணும், கிழக்குல உதிச்சு மேற்குல மறையும். அதுதான் அதோட ரொட்டீன் இல்லைங்களா. சோ அது வந்து ஒரு ஃபேக்ட்ல இருக்கிறதுனால அதுக்கும் நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்
யூஸ் பண்றோம். அடுத்தது ஷெட்யூல்ஸ். ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அதை நம்ம ஷெட்யூல் போட்டு செய்வோம் இல்லையா, அதை வந்து நம்ம கண்டினியூஸா ஷெட்யூல் போட்டு செய்வோம். இப்போ நான் 10 மணிக்கு பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்னா 10 மணிக்கு டிஷ் வாஷ் பண்ணணும். அடுத்து வந்து 11 o'clock நான் வந்து வீட்டை கூட்டணும் அப்படின்னா 11 o'clock கரெக்டா வீட்டை கூட்டினாதான் அடுத்த வேலைகளை நான் சரியா செய்ய முடியும். ஸோ அதுக்கு நான் இப்போ ஷெட்யூல் போட்டு வேலை செய்யணும். ஸோ அப்போ ஷெட்யூல் போடுறதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock. நம்மளோட கிளாஸ் எப்பவுமே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஷெட்யூல், கரெக்டா ஷெட்யூல் போடுறது. இப்போ ஸ்கூல் போறோம் அப்படின்னா ஸ்கூல்ல வந்து 8 hours நடக்கும். 8 பீரியடா பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ அந்த பீரியட்ஸ்க்கு அந்த ஸ்டாஃப் தான் வரணும்ன்றது ஒரு ஷெட்யூல் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ அது பிரசன்ட் டென்ஸ்ல வரும், அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். அதுக்கு தான் அவர் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock. அடுத்தது பாத்தீங்கன்னா the flight take off at 11 o'clock. அதாவது ஃபிளைட் வர்றது, ஃபிளைட் போறது, இது எல்லாமே வந்துட்டு எதுல வரும்? பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் வரும். ஏன்னா ஃபிளைட் எப்பவுமே வந்துட்டு போறது அதோட ரொட்டீன், அதோட டைமிங்க்கு அது கரெக்டா வரணும். அந்த டைமிங்க்கு கரெக்டா வரணும், அந்த டைமுக்கு கரெக்டா அது எடுக்கணும். அப்படின்னாதான் அது கரெக்டா ரொட்டீன்ல போயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். சோ அதுக்கும் நம்ம வந்து ஷெட்யூல் போடுறோம். அப்போ ஷெட்யூல் போட்டு நம்ம ஒரு விஷயத்த செய்யறதுனால அதை வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். the flights take off at 11 o'clock அப்படின்றது வந்துட்டு ஷெட்யூல்ல வருது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்ஸா ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டே இருக்கிறது. இப்போ பஸ்ஸுக்கு நான் போகணும் அப்படின்னா கரெக்டா அந்த பஸ் பிடிக்கணும்னா கரெக்டா அந்த டைமுக்கு நான் போகணும். அப்பதான் அந்த பஸ்ஸை வந்து நான் பிடிக்க முடியும். சோ அதுக்கு தான் she always takes the bus. அவன் என்ன பண்றா? டெய்லியும் பஸ் பிடிக்கிறதுக்காக கரெக்டா போய்கிட்டே இருக்கா. சோ அப்போ வந்து அது என்னத்துல வருது? ஃப்ரீக்வன்சில வருது. ஃப்ரீக்வெண்டா ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜெனரல் பெர்மனன்ஸ் அப்படின்னா என்னன்றத பார்த்திருக்கோம் இல்லையா? ஜெனரல் பெர்மனன்ட்னா பெர்மனன்ட்டா ஒரு விஷயத்த சொல்றது, அடுத்து ரொட்டீனா ஒரு விஷயத்த பண்றது, ஃபேக்ட்ஸ்ல ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா சொல்றது, ஷெட்யூல் பண்றது, அடுத்து ஃப்ரீக்வெண்டா ஒரு விஷயத்த செய்யறது. இதுக்கு தான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் அப்படின்றப்போ நம்ம அதுக்கு வந்து நார்மலா எப்படி வெர்ப்ஸ் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்றப்போ அதோட பேசிக்ல வந்து சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் வந்து நம்ம எதற்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ, யூ, வி, தே. இந்த மாதிரி ஐ, யூ, வி, தே இந்த இது வர இடத்துல நம்ம வெர்ப வந்து நார்மலா வெர்ப பேஸ் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஹி, ஷி, இட், ஹி, ஷி, இட்டோ அப்படி இல்ல ஒரு நேமோட வராங்க அப்படின்னா, ஒரு நேம் ஒரு பர்சனோட நேமோட வந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சப்ஜெக்ட் வெர்போட என்ன சேர்ப்போம்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் சேர்ப்போம், அதோட ப்ளூரல் ஃபார்ம் சேர்ப்போம். சோ அதுதான் he works, she works, it works, name அதாவது wrong works அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ மறுபடியும் நம்ம பாசிட்டிவ்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு அதோட பேசிக் ஃபார்ம் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப். வெர்ப்ன்றது அதோட பேஸ் ஃபார்ம்ல இருக்கணும். அதே மாதிரி அது சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் வந்து நம்ம நார்மலா எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஐ, யூ, வி, தே இந்த நாலுக்கும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம்னா நார்மலா இருக்க வெர்ப டைரக்டா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அதோட ஹி, ஷி, இட் அல்லது நேம் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அதோட எஸ்ஓ, இஎஸ்ஓ இல்ல ஐஇஎஸ்ஓ போட்டு சேர்த்து நாம யூஸ் பண்ணுவோம். அதாவது அதோட ப்ளூரல் ஃபார்ம்ல நாம யூஸ் பண்ணுவோம். அப்போ he works, she works, it works, Ram works. அடுத்தது I write, you write, we write, they write, he writes, she writes, it writes, Ram writes அப்படின்னு சொல்லிட்டு நாம யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம், அதோட ஃபார்ம் வெர்ப் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஐ, யூ, வி, தே வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹி, ஷி, இட், நேம் வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்தோம். அடுத்து நம்ம நெகட்டிவ் ஃபார்முக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம எப்படி யூஸ் பண்ண, அதாவது நெகட்டிவ் பிரசன்ட் டென்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே வந்துச்சு அப்படின்னா do not அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இதையே கான்ட்ராக்ஷன் படி நம்ம போடுறப்போ don't அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். he, she, it and name வந்துச்சு அப்படின்னா doesn't அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். does not அப்படின்றதுதான் கான்ட்ராக்ஷன்ல doesn't அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ இன்னும் நம்ம பார்த்தோம் இல்லையா, நார்மலா பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி சப்ஜெக்டோட வெர்ப் வரது வந்துட்டு பிரசன்ட் டென்ஸ், சரிங்களா? அப்போ பிரசன்ட் டென்ஸ்ல ஐ, யூ, வி, தே வந்துச்சுன்னா வெர்ப்ன்றத அப்படியேவும் he, she, it, நேம் வரத எஸ் அதாவது ப்ளூரல் ஃபார்ம்ல வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ சென்டென்ஸை பார்க்கலாம். ஐ
don't work. You don't work. We don't work. அதாவது do not. They do not work. அப்புறம் he doesn't work. She doesn't works. It doesn't works. நேம் அதாவது it அப்படின்னா இட்ன்றது அந்த இடத்துல வந்து நேம்ஸாவோ இல்ல பர்சனையோ பிளேஸையோ குறிக்கிறது கிடையாது. இட் அப்படின்றப்போ கம்ப்யூட்டரா இருக்கலாம் இல்ல ரெஃப்ரிஜரேட்டரா இருக்கலாம். அது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் டசன்ட் ஒர்க். அது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் வந்து ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றப்போ நம்ம டசன்ட் அப்படின்றத போட்டுக்கிறோம். இப்போ நெகட்டிவ்னா டு ஃபார்மும் அதே மாதிரி ப்ளூரல் யூஸ் பண்ற இடத்துல டஸ் ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணணும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாசிட்டிவ் பார்த்தோம், நெகட்டிவ் பார்த்தோம். இப்போ கொஸ்டின் யூஸ் பண்ணி எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டினிங் அப்படின்றப்போ அது கொஸ்டின் டேக்ல வரும் இல்லையா, அதாவது இன்ட்ராகேட்டிவ்ல வரும். அப்போ இன்ட்ராகேட்டிவ்ல வரப்போ அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ டு ஒர்க், நான் ஒர்க் பண்ணனா. யூ டு ஒர்க், நீ ஒர்க் பண்ணியா. வி டு ஒர்க், நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணோமா. தே டு ஒர்க், அதே சேம் சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் வந்து நார்மலா பேஸ் ஃபார்ம்ல வரும். அடுத்தது he she it யூஸ் பண்ற இடத்துல டஸ் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப டஸ் ஓட சேர்க்கிறப்போ சப்ஜெக்ட் பிளஸ் verb ஓட அதோட ப்ளூரல் ஃபார்ம் வரும். சோ அப்ப works writes அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்ஸ் வந்துச்சுனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா 5 W's 1 H. 5 W's என்னென்ன? what, who, where, which, when யூஸ் பண்ணுவோம் இல்லையா. 1Hன்றப்போ how அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அப்ப எப்படி கேட்கலாம்? where I do work, நான் எங்க ஒர்க் பண்ணேன். where you do work, நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு where யூஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்து who, அந்த WHல வரக்கூடிய who அப்படின்னு பார்த்தா who I do work, யாரு கூட ஒர்க் பண்ணா. you do workன்றப்போ who யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இருக்கக்கூடிய பேஸ் ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயும் क्वेश्चन टैग्ஸ் வரப்போ நம்ம WH W அதாவது 5 W's ஐயும் 1H ஐயும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்போ H அப்படின்னா how னு யூஸ் பண்ணலாம், however னு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி क्वेश्चंस நம்ம கேக்குறதுக்கு முன்னாடி அதாவது இந்த பேஸ் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி क्वेश्चन टैग्ல யூஸ் பண்றதுனால क्वेश्चंसக்கான சென்டென்சஸ் வரும். அது என்னன்னா அப்படின்னு பார்த்தா where you do work. அடுத்தது he she itல யூஸ் பண்றதுக்கு when he doesn't works, when she doesn't works, why she doesn't work, why it doesn't work அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா. அப்போ நம்ம இந்த 4 பேசிக்ஸ் ஆனது சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய I you we they யூஸ் பண்ணோம் அப்படின்னா verb வந்து சிங்குலர்லயும் he she it நேம் யூஸ் பண்றப்போ verb வந்துட்டு ப்ளூரல்லையும் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து நெகட்டிவ் ஃபார்ம்ல நம்ம கேக்குறோம் அப்படின்றப்போ do not, நெகட்டிவ்ன்றப்போ not, தெரியாது, பத்தாது, செல்லாது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு வந்து do not யூஸ் பண்றோம் இல்லையா. அப்போ do not அப்படின்றதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு don't. அப்போ does அப்படின்றதோட does plus not சேர்த்தோம்னா அதோட கான்ட்ராக்ஷன் வந்து doesn't. ஓகேங்களா. அப்போ why she doesn't work, இது வந்து நெகட்டிவ். doesn't work அப்படின்னா ஏன் ஒர்க் பண்ணல அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. அப்போ why it doesn't works, ஏன் அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணல அந்த மாதிரி நம்ம क्वेश्चंस கேக்குறோம் இல்லையா. சோ क्वेश्चंस டேக்குக்கும் நெகட்டிவ்க்கும் நம்ம do and does யூஸ் பண்ணுவோம். நார்மலா பாசிட்டிவ்ல நம்ம பேசுறப்போ இது எதுவுமே யூஸ் பண்ணாம நார்மலா வெர்பும் அடுத்து he she it யூஸ் பண்ற இடத்துல வெர்போட ப்ளூரல் ஃபார்மையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நல்லா நீட்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இல்லாம அடுத்து இருக்கக்கூடிய சிம்பிள் present continuous tense, simple present perfect tense, simple present perfect continuous tense, அதே மாதிரி pastல இருக்கக்கூடிய past tense, simple past tense, past continuous tense, past perfect continuous tense, past perfect tense னா என்னன்னு பாப்போம். அடுத்து futureல இருக்கக்கூடிய future tense, future continuous tense, future perfect tense, future perfect continuous tense னா என்னன்னு நம்ம இனிமே வரப்போற வீடியோக்கள்ல ஒவ்வொன்றையும் தெளிவா ஒவ்வொரு வீடியோஸ்ல பார்க்கலாம். Thank you.